சூப்பரு. என்ன நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். என்ன இப்படி பயப்படுற? பின்ன இப்படி சத்தமே இல்லாம பூனை மாதிரி வந்து பின்னாடி நின்னா யாருக்கா இருந்தாலும் திடுக்குன்னு தூக்கி தான் போடும். இதெல்லாம் வயிற்றுல சேர்த்து கிடையாது. வேற எதுல சேர்ப்பியா? இதெல்லாம் இந்த தும்மல், விக்கல், இருமல் இதெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான். ஓஹோ, மத்தபடி நீங்க வீரமங்கை வேலு நாச்சியாரோட மறுபிறப்பு தான். நான் அப்படி நினைக்கல. ஆனா நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பே அப்படின்னு கத்துனா வேலு நாச்சியாராவே இருந்தாலுமே இப்படி ஒரு நிமிஷம் ஆடிதான் போவாங்க. இதுக்கோ வீரத்துக்கோ சம்பந்தமே இல்ல. அதான் நீங்களே நாச்சியார் அம்மா கிட்ட சொன்னீங்களே, சிரிப்பு வந்தா சிரிக்கதான் செய்வாங்க, கூச்சம் வந்தா கூச்சப்படதான் செய்வாங்கன்னு. அந்த மாதிரி தான் இது ஒண்ணு கூட வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ எதுக்கு வந்தீங்க? முதல்ல முழுசா வெக்கப்பட்டு முடிங்க. நான் ஏன் வந்தேன்னு அப்புறமா சொல்றேன். ஏங்க, பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. யார் இப்ப வெக்கப்பட்டாங்களா? அதெல்லாம் இல்லையே. அட, வெக்கம் வந்தாலும் வெக்கப்படலாங்க. வேலு நாச்சியாருக்கு வெக்கம் வந்திருக்காதா என்ன? சரி, எதுக்கு வந்தீங்க? முதல்ல அத சொல்லுங்க. என்னங்க? ஏங்க, நீங்க இப்படி திரும்பியே நின்னுக்குங்க. ஏங்க, அப்படி பார்க்காதீங்க. என்னால பேச முடியல. ஏன்? ஏன்னா அது எனக்கு பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. பேச்சு வர மாட்டேங்குது. துளசி, ஐயோ அம்மா, எங்க ஒளியுது? எந்த இடமும் இல்லையே. ஐயோ, இந்த பீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். துளசி, வாங்க அத்தை, வாங்க. என்ன எழுதிக்கிட்டு இருந்தியா? இல்ல, கோலம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். காமி. ஓ, அழகா இருக்கே. இந்த காலத்து பொண்ணுங்க யார் இதெல்லாம் பண்றாங்க? மத்தவங்கள பத்தியெல்லாம் எனக்கு தெரியல அத்தை, ஆனா எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்ல பெருசு பெருசா இடம் இருக்கிறத பார்த்ததும் எல்லா இடத்துலயும் கோலம் போட்டு வைக்கணும்னு ஆசையா இருக்கு. இது உன் வீடு, நீ ஆசைப்படுற எல்லாத்தையுமே பண்ணிக்கோ. சரி, உட்காரு. இது பாரு, இது என்னன்னு தெரியுதா? நகைப்பெட்டி. அதேதான். இதெல்லாம் நம்ம ஜமீனோட பாரம்பரிய நகைங்க. பாரு. துளசி, அத்தை, இதெல்லாம் இனிமே உனக்கு தான். இத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற பொறுப்பையும் சேர்த்துதான் இப்ப இத உனக்கு கொடுக்கறேன். இந்தா, வாங்கிக்கோ. அத்தை, இதெல்லாம் இப்பவே கொடுக்கணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேனே. ஊருக்காக தானே கல்யாணம், மத்தபடி நீ ஏற்கனவே எனக்கு மருமகள் ஆயிட்ட. வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. அத்தை, உங்க மருமகங்கிற பெருமையே எனக்கு போதும். இந்த நகைங்க மேலலாம் எனக்கு விருப்பமே இல்ல. ஆனா இது பாரம்பரியமா பாதுகாத்துட்டு வர பொக்கிஷம்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த நகையோட மதிப்பை விட இந்த பாரம்பரியத்தோட மதிப்பு விலை மதிக்க முடியாதது. இத அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாத்து வைக்கணுங்கிற அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். இப்போ இந்த நகை உங்ககிட்டயே இருக்கட்டும். என்னத்த பாக்குறீங்க? தினமும் ஒருத்தியால ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க முடியுமான்னு பாக்குறேன்.
நான் உங்களை பார்த்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறத நீங்க வெளிப்படையா சொல்லிடுறீங்க. நீங்களும் தான் என்ன ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கீங்க. சரி நீ பாரு, நான் வரேன். சரிங்க அத்தை. அட்ட ஏன் புள்ள காலுதான். அத்தை, ஆ ஆ, நான் போயிட்டேன். நான் யாரையும் பார்க்கல. ஷூ, பாத்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ? என்ன நினைச்சிருப்பாங்க? நீங்க எதுவும் சொல்ல வேணாம். முதல்ல இங்க இருந்து போங்க. இல்ல துளசி, அது ஐயோ சொன்னா கேளுங்க ப்ளீஸ். அத்தை பாத்துட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க போங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போறேன் போறேன். ஒரு நிமிஷம். உங்க காலை பார்த்ததும் டக்குன்னு அத்தைக்கு தூக்கி போட்டுருச்சு. சரிங்க, நீங்க வேலு நாச்சியார் தான், நாங்க ஒத்துக்கிறோம். ஊருக்குள்ள கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, உந்தன் முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே. உன்னோடைய பார்வையில் என் உடம்பு வெகுதடி, பக்கத்தில நீ இருந்தா என் வயசு நோகுதடி. கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே, காரணம் இன்றியே நான் சிரித்தேனே. என் மனதும் ஏனோ என்னிடம் இல்லை, வேண்டிய உன்னிடம் நான் தொலைத்தேனே. எது எப்படியோ சின்ன தம்பிக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சின்னையா, இந்தாங்க சின்ன தம்பியோட அம்மா போட்டா இதான பாருங்க. ஆமா சக்கரை, இதான். ஆமாம், இதை எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வர சொன்னியா? இப்போ எத்தனையோ தடங்களை தாண்டி எனக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு சின்ன தம்பி தான் காரணம். எல்லாரும் கல்யாணத்துக்கு gift கொடுப்பாங்க, ஆனா இந்த கல்யாணமே சின்ன தம்பி எனக்கு கொடுத்த gift. அப்படிப்பட்டவனுக்கு நான் இன்னைக்கு ஒரு gift கொடுக்க போறேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? ஆமா சக்கரை, சின்ன தம்பிய அம்மாவோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அம்மு இப்ப எப்படி இருப்பான்னு ஒரு ஆப் மூலமா செக் பண்ணி பார்த்து அந்த போட்டோவை பிரிண்ட் எடுத்து சின்ன தம்பிக்கு கிஃப்ட் பண்ண போறேன். சின்னையா, ஆ. இந்த போட்டோ வச்சு இப்போ அம்மு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் சரியா கொண்டு வர மாதிரி தான் இருக்கு சக்கரை. இங்க பாரு, என்னோட சின்ன வயசு போட்டோவை நான் கொடுத்து பார்த்தேன். அப்படியா? எப்படி வந்திருக்கு பாரு. பாரு. ஆத்தாடி சின்னையா, ம். என்ன அச்சஸ்ல அப்படியே இருக்கியா? சின்னையா, ஒண்ணு பண்றீங்களா? ஆ. நம்ம அம்மு போட்டோ இருக்குல்ல, அதை இதே மாதிரி ஆக்கி காட்டுங்க. ஏன்னா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் பார்க்க ஆர்வமா இருக்கும்ல. ஆனா ஒண்ணு சின்னையா, இதை மட்டும் சின்னத்தையும் பார்த்தான்னு வச்சுருங்க, அவன் இந்த பூமிக்கு வானத்துக்கு தலையில குதிப்பான். சரி சரி சரி, சீக்கிரம் வேலையை பாருங்க.